ம். யாரு? ஒரு பொண்ணு கதறி அழுவும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையாடா? கொஞ்சம் கூட கில்ட்டி தோணவே இல்லையா? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா எனக்கு கில்ட்டி ஃபீல் எப்பவும் வந்ததில்லை. ஆனா கொஞ்சம் கவலையா இருந்தது அவளை சீக்கிரம் கொன்னதுக்கு. அதுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ற ஸ்டைலையே வேற மாதிரி மாத்திக்கிட்டேன். உங்களோட நெக்ஸ்ட் மர்டர் அக்டோபர் 7. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ராணிங்கிற பொண்ணு, அவளை எப்படி கொன்னீங்க? ராணி அவளை கொல்லும்போது கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இன்னசென்ட்டான பொண்ணு சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ண சார், ப்ளீஸ் சார். எனக்கு சோஷியல் மீடியாவை தவிர வேற எதுவும் தெரியாது சார், ப்ளீஸ் சார். என்னை கொன்றாதீங்க சார், ப்ளீஸ் சார். என் ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி சார், ப்ளீஸ் சார். நான் இன்னும் வர்ஜின் சார். வேணும்னா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுருங்க சார், ப்ளீஸ். கொன்றாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அசிஸ்டன்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாரையும் கடந்து போய் அவளோட கேரவன்ல இருந்தே அவளை கிட்னாப் பண்ண. துருவா, இவனுங்களா எப்படி மேடம் இப்படி இருக்கானுங்க? எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவ்ளோ குரூயலா நான் பார்த்ததில்ல. என் தீட்சையோட நிலைமை என்ன மேடம்? அவளை இந்த மாதிரி தான் கொள்ளுவாங்களா? சான்ஸே இல்ல. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு எதுவும் ஆகாது. எப்படியாவது காப்பாத்திடலாம். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கார்ல, அவர் ஸ்பெஷல் ஆபீசர் ரவி. இப்படிப்பட்ட ஆளுங்களை டீல் பண்றதுல அவர் எக்ஸ்பர்ட். அவரோட டீம் மெம்பர்ஸ் 2 பேர் சென்னையில இருந்து வராங்க இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. கூடிய சீக்கிரம் நமக்கு க்ளூஸ் கிடைச்சிரும். நீ தைரியமாரு, அவ கிடைச்சிருவா. ஹலோ, அந்த பொண்ணு உங்களுக்கு சேஃபா வேணும்னா எங்க ஆளை விட்டுருங்க. யாரா நீ? நான் யாருன்றது உங்க மேடம்க்கு நல்லா தெரியும். சொன்னதை செய். 1 மணி நேரத்துல ஃபோன் பண்ணி மறுபடியும் லொகேஷனை சொல்றேன். ஹலோ ஹலோ மேடம். சார், we can't let him go. அவன் ஒரு சைக்கோ. அவனை நம்ம வெளியே விட்டா எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க உயிருக்கு ஆபத்து. அவனை சரியா இன்னும் கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணோம்னா அவன் அப்பா தங்கச்சி பத்தி மட்டும் இல்ல, அவன் குடும்ப ஜாதகமே வெளியே வந்துடும் சார். கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் சார். இந்த தடவை இவங்க முகத்தை நம்ம பார்த்துட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
இவங்க பண்ண போறதெல்லாம் இன்னும் கொடூரமா இருக்கும். இவங்கள வெளியில விட்டுறக்கூடாது. ஹலோ ஹலோ மேடம், அங்க இருக்கிறது என்னோட உயிர். அவளுக்கு ஏதாவது நானா என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? உன் கேர்ள் ஃப்ரெண்டை நாங்க காப்பாத்துறோம். இது வரைக்கும் யார சார் காப்பாத்திருக்கீங்க? ஒவ்வொரு பொண்ணு இவ்வளவு கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்ற நம்பி எனக்கு கொஞ்சம் கூட இல்ல சார். இங்க பாரு துருவா, அவனோட பாடியில நாம ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க லொகேஷன் நம்ம சர்வர்ல இருக்கும். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவன் நம்மள சீட் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு உங்க மேலே ஒரு சந்தேகம். யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சதா? துருவா, எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த காலையை ட்ரேஸ் பண்ண முடியல சார். இப்போ அவன் மேலேயே ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு அனுப்புனா அவங்களுக்கு தெரியாதா? இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது நம்மளோட ஃபுட்பால் ஆடிடுவான். இல்ல அவங்க எல்லாருக்கும் பைத்தியமா என்ன? என் கேர்ள் ஃப்ரெண்ட் இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா என்ன டெசிஷன் எடுப்பீங்க சார்? விட்டுடுங்கயா. சார் 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 கான்ஸ்டபிள் சார். அந்த 1 நம்பர் செல்ல இருக்கிறவன கூட்டிகிட்டு வா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போய் எடுத்துக்கோ. பொடி குண்டுச்சு. சைக்கோ ஆவல்ல நீங்க தான். லைட் ஹவுஸ் கிட்ட நடந்த 2வது மர்டர் ஞாபகம் இருக்கா? ம், ராணி, வாசு சாரோட ஒரே மக. இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு தான் அவளோட பர்த்டே. அன்னைக்கு அவ தலைய வெட்டிட்டாங்க. உடம்பு பூரா ஆணி அடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஆணி அடிக்கும் போதும் அந்த பொண்ணு உயிர் எப்படி துடிச்சிருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவங்களை கண்ட துண்டமா வெட்டணும் போல இருக்கு. வாசு சார் அன்னையில இருந்தே மனுஷனாவே இல்ல. இவன் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட கொஞ்சம் மாற்றமே தெரிஞ்சது. வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதை செய்ய மாட்டேன்ல ப்ரோ. ஹலோ. எங்கடா தீக்ஷா? எங்கட சொல்லு. அவ்வளோ ஈஸியா எப்படிடா விட்டுருவேன்? நான் மாட்டினதுக்கு நீ தான் காரணம். நாங்க இது வரைக்கும் செஞ்ச மர்டரை விட உன் லவ்வரை ரசிச்சு கொள்ளுவோம். ஏன் நீ அவனை சுட்ட?
ஹலோ, இந்த லொகேஷன் இல்ல. இந்த பாடி என்ன பண்றது? இனி செத்தவன் கூட என்ன வேலை? வாங்க போலாம். என்ன தேடிட்டு இருக்க? அவனுக்கு கால் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப். மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இப்போ என்ன பண்றது? மறுபடியும் கதை ஆரம்பத்துக்கே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மர்டர் எங்க நடந்துச்சு? சேலம் ஃபாரஸ்ட். செகண்ட் ஒன்? லைட் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன்? இங்க. ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். ஓ ஷிட். கோல்டன் ரூல். அது என்ன? ஒரு போட்டோ ஃப்ரேம்லயோ இல்ல ஒரு பெயிண்டிங்லயோ நம்ம பார்வை படுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் கோல்டன் ரேஷியோல யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோல்டன் ரூல் கோல்டன் ரேஷியோல இருந்து வந்துச்சு. எனக்கு புரியல. இட்ஸ் a mathematical psychoanalysis. நீ சொல்லு துருவா. இந்த கோல்டன் ரேஷியோவை வச்சுதான் நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன இருக்கு? சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்படின்னா they are planning for something big. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபாலோ பண்ணது 144 சீக்வன்ஸா இல்லனா? அப்படின்னா இந்த மாதிரி மர்டர் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சான்சஸ் இருக்கு. ஏற்காட்ல மட்டும் இல்லாம இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நடந்திருக்கும். சோ இந்த மாதிரி மர்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சான்னு தெரிஞ்சுக்கோங்க. Guys, I want every information of every murder that happened in India on 3rd September. Quick! எல்லாரும் மத்த வேலையை நிப்பாட்டிட்டு இந்த வேலையை பாருங்க. Sir, we found one case. ஹலோ சார், நாங்க ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றோம். 1 year பேக் அடையாளம் தெரியாத பாடி கிடைச்சதுல அதோட டீடைல்ஸ் வேணும். ஓகே மேடம், 10 minutesல ஃபேக்ஸ் பண்றேன்.